டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வச்ச சட்னி தான் வேர்க்கடலை சட்னி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தேன். அதுக்கு நான் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கிட்டேன். வறுத்த வேர்க்கடலையை ஒரு கைப்பிடி எடுத்து நான் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, 2 பல் பூண்டு, 1.5 வரமிளகா, 1 கொட்டை புளியும் சேர்த்து தண்ணியும் ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். அது நல்ல ஒரு திக்னஸான ஒரு பேஸ்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஓகே அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு. அதாவது அதோட ஃப்ளேவர் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நான் அது கூட கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டு தாளிச்சும் வச்சாச்சு. அதோட வாசனையே நம்மளுக்கு செய்யும் போதே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. எந்த ஒரு சட்னிக்கும் நான் இவ்வளோ ஒத்துக்கு ஹைப் கொடுத்ததே இல்லை. பட் எனக்கு இப்போ ஃபேவரட் சட்னி அப்படின்னா வேர்க்கடலை சட்னி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எத்தனை தோசைனாலும் சாப்பிட்லாம் போல தெரியுது. கார தோசைலாம் இது முன்னாடி நிற்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.